எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் தென்காசி மாவட்ட நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வாங்க இன்னைக்குள்ள வீடியோ என்னன்னு பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். உங்ககிட்ட இருந்து கிடைச்ச ஒரு குறிப்பு தென்காசி மாவட்டத்துக்குள்ள எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வர்றதை பத்தின ஒரு விளம்பரம். அது இதுல என்ன சொல்ல வர்றாங்க, தென்காசியோட சிறப்பு என்ன, இந்த எஸ்ஆர் பில்டர்ஸ் என்ன செய்ய போறாங்கன்னு கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல இந்த குறிப்பு தென்காசியை எப்படி காட்டுதுன்னா, இயற்கை வளம், ஆன்மீகம், அப்புறம் கலாச்சாரம் இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு இடமா சொல்றாங்க. தென்காசி மக்களே வணக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த மண்ணோட பாரம்பரியத்துக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி எஸ்ஆர் பில்டர்ஸ் பேசுறதா இருக்கு. இது ஒரு ரியல் எஸ்டேட் விளம்பரத்துல பாக்குறதா, வெறும் இடத்தை மட்டும் சொல்லாம அங்க இருக்கிற வாழ்க்கை முறையோட தங்களையும் இணைச்சு காட்டுற ஒரு முயற்சி. ஆமா, கரெக்ட். அந்த பின்னணியே கொஞ்சம் பார்க்கலாம். தென்காசிக்கு தென்னகத்துக்காசின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா? அதுக்கு காரணம் அங்க இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில். அது மட்டும் இல்லாம சங்கரன் கோயில், குற்றாலம் குறவஞ்சி கோயில், நிறைய அம்மன் கோயில்கள், கோட்டார்ல இருக்கிற தேவாலயம், மசூதிகள்னு பல மதங்களும் அமைதியா இருக்கிறத இது காட்டுது. ஸோ இந்த அமைதியான சூழல்ல அவங்க ஒரு ப்ளஸ் பாயிண்டா முன்னிறுத்த பார்க்கறாங்கன்னு தோணுது. சரி, அப்புறம் இயற்கை அதை பத்தியும் நிறைய பேசுறாங்க. குற்றாலத்தை தென்னிந்தியாவின் ஸ்பான்னு சொல்றாங்க. ஐந்தருவி, பழைய அருவி, தேன் அருவி, புலி அருவின்னு ஏகப்பட்ட அருவிகள். அப்புறம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம், மாஞ்சோலை மலைகள்னு சந்தன மனமும் அமைதியும் இருக்கிற இடமா சொல்றாங்க. அப்போ அந்த இயற்கை ஈர்ப்பை வச்சு அங்க வாழ நினைக்கிறவங்கள கவர பாக்குறாங்க. ஆமா, இந்த இயற்கையும் ஆன்மீகமும் சேர்ந்த சூழல் மக்களோட வாழ்க்கையிலையும் பெரியதுன்னு அந்த ஆதாரம் சொல்லுது. எளிமை, விருந்தோம்பல், விவசாய சார்ந்த வாழ்க்கை, திருவிழாக்கள், இப்படி இங்க மக்கள் ரொம்ப அமைதியா ஒரு நோக்கத்தோட வாழ்றாங்களாம். ஓ, இந்த மாதிரி ஒரு சூழல்ல அவங்க கொண்டு வர்ற வீடுகள் இந்த வாழ்க்கை முறையோட நல்லா பொருந்தி போகும்னு சொல்ல வராங்க எஸ்ஆர் பில்டர்ஸ். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த மாதிரி ஒரு அருமையான மாவட்டத்துக்குள்ள எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரோமோட்டர்ஸ் வராங்க. அவங்க ஏதோ சும்மா வீடு கட்ட வரல, ஒரு இயக்கத்தோட வர்றதா இந்த குறிப்பு சொல்லுது. அது என்ன இயக்கம், அதை பத்தி கொஞ்சம் பாப்போமா? எஸ்ஆர் பில்டர்ஸ் என்ன வாக்குறுதி கொடுக்கறாங்க? அந்த கலாச்சாரம், காண நிலைக்கெல்லாம் ஏத்த மாதிரி வீடுகள் கட்டுறோம்னு சொல்றாங்க. நல்ல தரம், உழைப்புக்கு ஏத்த விலை, அப்புறம் பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் இணைக்கிற டிசைன், இதெல்லாம். இது பொதுவா நிறைய பில்டர்ஸ் சொல்றது மாதிரி தான் இருக்கு. ஆமா, நாங்கள் கூரையையும் சுவரையும் மட்டும் கட்டல, நம்பிக்கை, கனவுகள், கண்ணியத்துக்கான அடித்தளத்தையும் அமைக்கிறோம்னு கொஞ்சம் பெருசா சொல்றாங்க. ஆனா இந்த புரட்சின்னு ஒன்று சொன்னீங்களே, அதை தவிர அவங்க எப்படி மற்றவங்களை விட வித்தியாசமா இருக்க போறாங்கன்னு இந்த ஆதாரம் ஏதாவது சொல்லுதா? அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. கட்டுமான துறையில ஒரு புரட்சி வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா அது என்ன புரட்சின்னு தெளிவா சொல்லல. ஓ, அப்படியா? அவங்களே இன்னும் முழுசா வெளியிடலன்னு ஒத்துக்கிறாங்க. ஆனாலும் தென்காசி ஒரு பெரிய கட்டுமான புரட்சியோட மையமா மாறும், அது தமிழ்நாட்டே திரும்பி பார்க்க வைக்கும்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. புரட்சியா? என்னவா இருக்கும்? புது டெக்னாலஜியா இல்ல விலை விஷயத்துலயா? அதுதான் தெரியல. ஒருவேளை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி புதுசா ஏதாவது செய்ய போறாங்களா, இல்ல அதிநவீன தொழில்நுட்பமா, எதுனும் தெரியல. ஆதாரம் நமக்கு எந்த க்ளூவும் கொடுக்கல. இது ஒரு எதிர்பார்ப்பை கூட்டுறதுக்கான ஒரு டெக்னிக் மாதிரி இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த ஆதாரத்தை வச்சு பார்த்தா எஸ்ஆர் பில்டர்ஸ் தென்காசியில வீடு கட்டுறதோட சேர்த்து மக்களோட நம்பிக்கையும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்துல ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு புரட்சியை சீக்கிரம் அறிவிக்க போறோம்னு ஒரு சஸ்பென்ஸும் வைக்கிறாங்க. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா அவங்க ஃபோன் நம்பர் 7010056649, வெப்சைட் www.srbuilderstn.com கொடுத்திருக்காங்க. சரி, கடைசியா உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி மனசுல ஓடுது. தென்காசி மாதிரி இவ்வளோ ஆழமான இயற்கை தொடர்புகள், கலாச்சார வேர்கள் இருக்கிற ஒரு பகுதியில இந்த ஆதாரத்துல சொல்ற மாதிரி ஒரு கட்டுமான புரட்சி, அது என்னவா வேணா இருக்கலாம், அது அந்த இடத்தோட தனித்துவமான அந்த ஆன்மாவை பாதிக்காம எப்படி அதோட உண்மையா இணைய முடியும்? இது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மேலும் இது போல வீடியோ பார்க்கணும்னா SR பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி மக்களே.